டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சில முக்கியமான நிகழ்வுகளை கொடுத்துட்டு இதை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வரைக்கும் 6 டாபிக் நம்ம பார்த்துட்டோம். நம்ம பார்க்க போகிற 7வது டாபிக் சிந்துவெளி நாகரிகம். உலகின் மிக தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு ஒரு 4 நாகரிகங்களை சொல்லுவாங்க. மெசபடோமிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இதை 4 கொடுத்து கூட நீங்கள் வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 நாகரிகங்களில் நம்மளுடைய நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம். இந்தியா, பாகிஸ்தான் அந்த ஒருங்கிணைந்த பகுதியில் உள்ள ஒரு நாகரிகம். அப்போ இதை தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 7000 மெஹர்கர் அப்படிங்கிற பகுதியில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை இருக்குது. அப்போ நமக்கு கிடைச்ச நாகரிக வாழ்க்கை அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் தான். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, அதுக்கு தான் மெஹர்கர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் நாகரிகத்தோட தொடக்கம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் தான், இது வரைக்கும் நம்ம ஆய்வு பண்ணதில்லை. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஆதாரம் கிடச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய பலுசிஸ்தானில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் இந்த மெஹர்கர் அப்படிங்கிற பகுதி இருக்குது. அந்த மக்கள் வந்து நாகரிகத்து முந்தைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. நாகரிகம் இல்லை, அவங்க அதுக்கு முன்னாடி உள்ள அந்த வாழ்க்கை, இப்போ பருத்தி விளைய வச்சு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. நாகரிகமாக நகர வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ளே அவங்க வரல. ஸோ இதுதான் கிமு 7000 மெஹர்கர். ஸோ இந்த நாகரிகம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு கருதப்படுறது மெசபடோமிய நாகரிகம். கிமு 3500 2000 வரைக்கும். தற்போதைய ஈராக் சிரியா பகுதியை சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்தியாவுடைய சிந்துவெளி நாகரிகம் 3300 1900 வரைக்கும். இந்த சிந்துவெளி நாகரிகத்தையுமே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா தொடக்க கால ஹரப்பா 3300 2600 வரைக்கும் தொடக்க கால ஹரப்பா ஏர்லி ஹரப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 2600 1900 வரைக்கும் முதிர்ந்த ஹரப்பா மெச்சூர் ஹரப்பன் அப்படின்னு அந்த பீரியடை சொல்கிறாங்க. அதே மாதிரி 1900 1800 வரைக்கும் கடைசி பிந்தைய ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த 1900 ஹரப்பா அப்படிங்கிறது, ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது வீழ்ச்சியை சந்திக்குது. அப்போ 1900 வீழ்ச்சி அடைய தொடங்கியது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். அதனால தான் 1900 வரைக்கும் நம்ம அந்த பீரியடை வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து மீதி இருக்கக்கூடிய 2 நாகரிகம் என்ன அப்படின்னா எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். எகிப்து நாகரிகம் 3100 1100 வரைக்குமான காலகட்டத்தை சார்ந்தது. சீன நாகரிகம்ங்கிறது 1700 1122 வரைக்கும் ஆன காலகட்டத்தை சார்ந்தது. அடுத்ததாக முக்கியமான அகழ்வாய்வு நிகழ்வுகள், பிரிட்டிஷாருடைய அகழ்வாய்வு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல 1826 இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஹரப்பாவுக்கு முதலாக ஒரு ஆங்கிலேயர் வர்றாரு. அவர் தான் சர் சார்லஸ் மேசன். அவர் தன்னோட புத்தகத்தில் இந்த ஹரப்பாவோட இடிபாடுகளை பற்றி சொல்லியிருப்பார். இப்படி ஒரு இடம் கிடக்கு, இந்த இடத்துல இப்படி அந்த இடத்துல அந்த காலத்தில் கோட்டையாக இருந்திருக்கலாம், அது இப்படி இடிந்த சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களை அவர் சொல்கிறார். 1826 தன்னுடைய புத்தகத்தில் முதல்ல சொன்னது அவர் தான். முதல் ஹரப்பா பகுதிக்கு வந்தவரும் சர் சார்லஸ் மேசன் தான். அவர் ஆங்கிலேயத்தில் அதில் வந்து படைத்தளபதியாக இருந்திருப்பார். அதே மாதிரி 1831 அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு வருகிறார். இந்த அம்ரிங்கிறது ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய ஒரு இடம் தான் அம்ரி. ஸோ இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 1853 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் வந்து ஹரப்பாவை பார்வையிடுறாரு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் 3 தடவை பார்வையிடுவார். 1853 1856 1875. 1855 பார்வையிடுறாரு. 1856 மறுபடி பார்வையிடுறாரு. அந்த காலகட்டத்தில் இன்னொரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா லாகூர் கராச்சி ரயில் பாதையை தோன்றதுக்காக அந்த நிலத்தை தோன்றுறாங்க. நிலத்தை தோண்டும் போது என்ன செய்கிறாங்க, அப்போ தான் ஒவ்வொரு சுட்ட செங்கற்கள் எல்லாமே கிடைக்குது. ஏன்னா அது புதையுண்ட நகரம் தானே. ஸோ அப்போ அந்த கிடைக்கக்கூடிய அந்த செங்கற்களை ரயில் பாதைக்கு நடுவில் போடக்கூடிய அந்த கற்களுக்கு பதிலாக நிறைய இடங்களை பயன்படுத்துகிறாங்க. 1861 அது என்னன்னு தெரியாமல், ஸோ அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும், இது ஒரு ஆர்கியாலஜி சைட் அப்படிங்கிறத பெரிய அளவில் தெரியாமல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இல்லை சில பேர் வந்து அந்த கல்லுக்கு பதிலாக இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டுடுறாங்க. 1861 தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது டெல்லியில் நிறுவப்படுது. அதுக்கு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவரை வந்து இயக்குனராக நியமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு நில அளவையாளர், சர்வேயர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட. இவர் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஹரப்பா பார்க்குறாங்க, அது ஒரு முக்கியத்துவம் இடம் வாய்ந்த இடமா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்களே தவிர மற்றபடி அது பெரிய அளவில் அவங்க அகழாய்வு மேற்கொள்ளலை. அதே மாதிரி 1775 3ஆம் முறையாக அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஹரப்பாவை பார்வையிடுறாரு. அப்போது ஹரப்பாவில் கிடைக்கக்கூடிய முத்திரை, அந்த முத்திரை அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த 56 வந்து அந்த செங்கற்களெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மைல் அளவுக்கு அந்த தூரத்தை போட்டிருக்கலாம். அவ்வளோ பிரிக்ஸை வந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கிட அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாரு. அவ்வளோ கற்கள் வந்து 100 மைல் தூரத்தில் போடக்கூடிய
அளவுக்கு கற்களில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அதை வந்து கிடச்சிருந்தா இன்னும் அந்த சைட் வந்து இன்னும் கரெக்டாக இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அதை அவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத 1875 அவர் சொல்கிறார். ஆனால் மொஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, ஓரளவு நமக்கு கிடச்சிது. ஆனால் ஹரப்பாவில் இந்த மாதிரி நிறையா இது பிரிக்ஸ் எடுத்து அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1920 இந்த கன்னிங்ஹாமை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய இடத்த சாஞ்சி இந்த மாதிரி நிறைய முக்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புத்த மதம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்களில் அந்த ஏரியாவை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவர் அந்த காலத்தை ஆராய்ந்ததுனால இதை பெரிய அளவில் அவர் முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டார். அதுக்கப்புறம் 1920 காலகட்டத்தில் தான் திரும்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ பகுதிகளில் அந்த அகழ்வாய்வை தொடங்குறாங்க. இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அங்கே அகழ்வாய்வு அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் போது தான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு 1921 20க்கு அப்புறம் இந்த 2021 அந்த காலகட்டங்களில் ஹரப்பா அப்படிங்கிற சைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைய பஞ்சாப், பாகிஸ்தானுடைய மேற்கு பஞ்சாப்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மாண்ட் கொமரி அப்படிங்கிற மாகாணத்தில் தான் என்ன செய்கிறாங்க, இதை பஞ்சாப் மாகாணம் மாண்ட் கொமரி மாவட்டத்தில் வந்து இந்த ஹரப்பா பகுதி இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. தயாராம் சாஹானி அப்போ 1921ங்கும்போது இந்தியா பாகிஸ்தான் ஒன்றா தான் இருக்குது. அதனால தான் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெண்டுக்குமே ஒருங்கிணைந்த ஒரு வரலாறாக பார்க்கப்படுது. தயாராம் சாஹானி அப்படிங்கிறவர் ஆய்வு மேற்கொள்கிறாரு. 1922 திரும்ப அடுத்த ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஊரை கண்டுபிடிக்கிறாங்க, மொஹஞ்சதாரோ. அது எங்கே இருக்குது, பஞ்சாபுடைய சிந்து மாகாணத்தில் லர்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்படுது. ஆர்டி பானர்ஜி அகழாய்வு மேற்கொள்கிறாரு. இது ராவி சட்லஜ் நதிக்கரைக்கு 2 நதிகளுக்கு இடையில் உள்ள ஒரு பகுதியில் தான் இந்த ஹரப்பா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இது வந்து மொஹஞ்சதாரோ வந்து 70 அடி உயர ஒரு மண்மேடாக இருந்ததா அப்படி சொல்லப்படுறது. ஆனால் இப்படி தனியாக 2 பகுதிகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஹரப்பான்னு ஒரு பகுதி, மொஹஞ்சதாரோன்னு ஒரு பகுதியை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. தோண்ட நிறைய கற்கள் வருது, அவங்களுக்கு நிறையா அந்த அகழ்வாய்வு பண்ணும்போது அந்த இடங்களில் நிறைய பொருட்கள் கிடைக்குது. ஆனால் இதோட பிரேக் பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1924 தான். சார் ஜான் மார்ஷல் என்ன செய்கிறார் அப்படின்னா ஏஎஸ்சி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனராக பொறுப்பேற்றுட்டு 1924 ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த ஹரப்பா பகுதி இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதியில் இதை கண்டுபிடிக்கிறாங்க, பாகிஸ்தானுடைய சிந்து பகுதியில் லர்கானா பகுதியில் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஆனால் அவர் என்ன செய்கிறார், ரெண்டு பகுதியில் கிடைச்சக்கூடிய பொருட்களையும் கம்பேர் பண்ணி இதில் நிறைய பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு, இது ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய, ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஓரளவு சிமிலராக பொருந்தி போகுது. அவங்களுடைய அணிகலன்கள், முத்திரைகள் எல்லாம் பெரும்பாலும் ஒற்றுமையாக இருக்கப்போ ஒரே காலகட்டத்தை சார்ந்த மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்திருக்காங்க. அப்போ இது எல்லாமே ஒரு நாகரிகமாக நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புதிய நாகரிகமாக முதல்ல கண்டுபிடிச்சி அனௌன்ஸ் பண்ண ஒரு பெருமை வந்து சார் ஜான் மார்ஷல் அவரை தான் சாரும். ஸோ அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அந்த 1924 ஆண்டு தான். ஏன்னா இது எல்லாமே ஒன்று அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு பகுதியும் அகழ்வாய்வு பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் உள்ள லிங்கை கண்டுபிடிச்சது வந்து சார் ஜான் மார்ஷல். 1925 மொஹஞ்சதாரோவில் ஒரே பகுதியிலேருந்து 16 எலும்புக்கூடுகள் வந்து அணிகலன்கள் அணிந்த நிலையில் வந்து, ஏன்னா அந்த எலும்புக்கூடோட அணிகலன்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 16 எலும்புக்கூடுகள் ஒரே பகுதியில். ஸோ இதை வச்சு நிறைய டிஸ்கஷன் போகுது. அப்போ ஒரே இடத்துல இவ்வளவு கிடைக்கிது அப்படின்னா அது ஏதோ ஒரு பெரிய அழிவில் மாட்டிக்கிட்டு, அப்போ எப்படி அதை அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தேடுறதுக்கு ஒவ்வொரு வரலாற்று ஆய்வாளர்களும் ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க இறந்துருக்கலாம், இந்த மாதிரி ஹரப்பா மொஹஞ்சதாரோடைய அழிவு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அவங்க போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த 1925 கண்டுபிடிக்கப்பட்ட 16 எலும்புக்கூடுகள். அதே மாதிரி இந்த ஹரப்பாவுடைய காலம் நம்ம பார்த்தோம் 3300 1900. ஏன்னா ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதுக்கு ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம்னு சொல்லுவாங்க. சிந்து நதிக்கரையில் உள்ள பகுதியில் தான் ஹரப்பா கண்டுபிடிக்கிறதுனால இது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம படிக்கும்போது இருந்திருக்கும், இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹரப்பா காலம் அப்படிங்கிறது சிந்துவெளி காலம். அப்போ சிந்து சமவெளியோட காலம் அப்படிங்கிறது 3250 2750 வரைக்கும் அப்படின்னு யார் சொல்கிறா, சார் ஜான் மார்ஷல். அதாவது 3300 2600 வரைக்கும் நம்ம வந்து தொடக்க கால ஹரப்பா அப்படின்னு கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் குறிப்பிடக்கூடிய அளவு என்னென்னா இந்த காலகட்டங்களில் ஹரப்பா நாகரிகம் வந்து உச்சத்தில் இருந்ததா இவர் சொல்கிறார். அதே மாதிரி 1931 ஒரு புக் எழுதுகிறாரு சார் ஜான் மார்ஷல்.
என்ன புத்தகம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ அண்ட் த இண்டஸ் சிவிலைசேஷன். இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். மொஹஞ்சதாரோவும் சிந்துவெளி நாகரிகமும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். 1937 ஒரு புத்தகம் ஏர்னஸ்ட் மெக்கே அப்படிங்கிறவர் எழுதார், ஃபர்தர் எக்ஸ்கவேஷன் அட் மொஹஞ்சதாரோ. ஃபர்தர் எக்ஸ்கவேஷன்ஸ் அட் மொஹஞ்சதாரோ அப்படின்னா என்னென்னா இன்னும் அந்த அகழ்வாய்வு மொஹஞ்சதாரோவில் இன்னும் செய்யக்கூடிய அகழ்வாய்வு அப்படிங்கிற மாதிரி பொருளில் வரக்கூடிய ஒரு புத்தகத்தை ஏர்னஸ்ட் மெக்கே அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. 1944 தான் REM வீலர் அப்படிங்கிறவர் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கு டைரக்டராக வர்றார். மார்டிமர் வீலர் நம்ம பொதுவாக படிப்போம். அந்த மார்டிமர் வீலர் பொறுப்பேற்கக்கூடியது 1947. அதே மாதிரி 46 ஹரப்பாவை அகழ்வாய்வு பண்ணுறாரு வீலர். 47 என்ன சொல்கிறார் அப்படின்னா வீலர் சொன்னக்கூடிய ஒரு கருத்து நிறைய சர்ச்சைக்குள்ளாச்சு. என்ன அப்படின்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் நிறைய பேர் அழிஞ்சதுக்கான கருத்து ரிக்வேதத்தோடு அதை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ரிக்வேதத்தில் வந்து இந்த கோட்டைகளை அழிக்கக்கூடியவர் அப்படி அந்த கடவுள் அப்படிங்கிற பொருள் வர்றதுனால ஆரியர்களுடைய படையெடுப்புனால வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். ஸோ 1944 டைரக்டர் ஆகிறார். 46 அகழ்வாய்வு மேற்கொள்கிறாரு. 47 வந்து இதை ரிக்வேதத்தோடு தொடர்புபடுத்தி சொல்கிறார். ஸோ இந்த 46 to 48 வரைக்கும் அவர் இங்கே முக்கியமான அங்கே பணியில் இருப்பார். 44 to 48. ஆனால் புத்தகத்தில் வந்து 1940களில் அப்படின்னு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. 1940களில்னு கொடுத்துருப்பாங்க, 40ன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, 40களில். ஏன்னா அவர் பொறுப்பேற்கிறது 44 தான். அதனால் 40 அவர் இந்தியா வந்தார் அப்படிங்கிறது அந்த இதில் அகழ்வாய்வு மேற்கொண்டார் அப்படின்னு சரியான இது கிடையாது. 44 டைரக்டர் ஆகிறாரு, 46 அகழ்வாய்வு, 47 இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னதுனால அது பெரிய ஒரு இதாக மாறுது. அடுத்ததாக 48 ஏர்னஸ்ட் மெக்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏர்னஸ்ட் மெக்கே வந்து ஒரு புத்தகம் ஃபர்தர் எக்ஸ்கவேஷன் அட் மொஹஞ்சதாரோ. அதே மாதிரி ஏர்லி இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிற புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்காரு. 1948. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் மற்ற பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்ட கொஸ்டின். 1955 லோத்தல் அகழ்வாய்வு வந்து எஸ்ஆர் ராவ் வந்து அகழ்வாய்வு மேற்கொள்கிறார். அது ஒவ்வொரு பகுதியுமே ஒருத்தர் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆட்கள் பண்ணுவாங்க. ஸோ சில ஆண்டுகளை கொடுத்து இந்த ஆண்டுகளில் அகழ்வாய்வு பண்ணது யார் அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஒரு பகுதியை ஒரு ஆள் தான் பண்ணார் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய நேரங்களில் பண்ணியிருப்பாங்க. 1955 லோத்தல் அகழ்வாய்வுங்கிறது எஸ்ஆர் ராவால் மேற்கொள்ளப்படுது. 1956 ஹரப்பா காலம், ஏற்கனவே ஹரப்பா காலம் 3250 2750 சார் ஜான் மார்ஷல் சொல்கிறாரு. ஆனால் இங்கே பேர்சல்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2000 1500 தான். கிமு 2000 1500 காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிற காலகட்டம் எதோட பொருந்தி போகுதுன்னா மெச்சூர் ஹரப்பா, அந்த முதிர்ந்த ஹரப்பா பகுதி காலத்தை வந்து சொல்கிறார். இவர் ஹரப்பா காலம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 1960 பிபி லால், பிகே தாப்பர் அப்படிங்கிறவங்க காலிபங்கன் பகுதியை அகழ்வாய்வு செய்கிறாங்க. 1964 ஹரப்பா காலம் அப்படிங்கிறத டிபி அகர்வால் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2300 1750 அப்படின்னு சொல்கிறார். அப்போ 3 பேர் வித்தியாசமான காலத்தை சொல்கிறாங்க. சார் ஜான் மார்ஷல் 3250 to 2750, இவர் வந்து 2000 to 1500, இவர் 2300 to 1750. நம்ம பங்குக்கு நம்ம சொல்லி வைப்போம்னு சொல்லிட்டு அகர்வால் வந்து அவரும் வித்தியாசமாக ஒரு காலகட்டத்தை சொல்கிறார். அதே மாதிரி அதே 64 ஒரு புத்தகம் த மித்திக்கல் மஸ்கரே ஆஃப் மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லி ஜிஎஃப் டேல்ஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம முதல்ல ஒரு 16 எலும்புக்கூடுகள் கிடைக்கும்போது ஒரு முடிவுக்கு வராங்க, இது மொத்தமாக இவங்க இப்படி அழிஞ்சிருக்கும், அப்படி படையெடுப்புனால் அழிஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது டேல் ஒரு கருத்தை வைக்கிறார் இந்த புத்தகத்து மூலமாக. என்ன சொல்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரே நேரத்தில் அழிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஒவ்வொரு நேரத்தில் இறந்தவங்களுடைய சடலங்கள் மொத்தமாக அந்த இடத்துல கிடச்சிருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கு அவர் சொல்ல வர்றார். அதனால் சில கண்டிப்பாக வந்து படையெடுப்புனால் அழிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்ல முடியாதுங்கிற ஒரு விஷயத்த ஜிஎஃப் டேல்ஸ் அப்படிங்கிற ஒரு முன்வைக்கிறார். அதனால் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமானது. த மிஸ்கியல் மஸ்கரே த மித்திக்கல் மஸ்கரே ஆஃப் மசகாரே, அந்த இறந்தவங்க அந்த படுகொலை செய்யப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் வந்து நடந்ததை சொல்கிறார். 1974 எம்ஆர் முகல் அப்படிங்கிறவர் வந்து பஹவல்பூர் அப்படிங்கிற பகுதியை ஆய்வு செய்கிறார். இந்த மாதிரி அகழாய்வு தான் செய்கிறாரு. 1976 மை ஆர்கியாலஜிக்கல் மிஷன் டு த இந்தியா அண்ட் பாகிஸ்தான், மார்டிமர் வீலர் 1944 48 வரைக்கும் இந்தியாவில் ஏஎஸ்சி டைரக்டராக இருந்த மார்டிமர் வீலர், ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் அப்படிங்கிறது அவருடைய முழு பெயர். அந்த மார்டிமர் வீலருடைய புத்தகம் தான் இது, மை ஆர்கியாலஜிக்கல் மிஷன் டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான். 1980
மொஹஞ்சதாரோவில் சர்ஃபேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறத யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெர்மன் இத்தாலியன் ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த நம்ம நல்லா பார்த்தோம்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்புறம் எஸ்ஆர் ராவ், இந்த முகல், இவங்க எல்லாம் இந்தியாவை சேர்ந்த டிபி அகர்வால், இவங்கெல்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அகழ்வாய்வில் ஈடுபட்டிருப்பாங்க. 1980 அதுக்கு முன்னாடியே தயாராம் சகானி, பானர்ஜிலாம் முன்னாடியே இருந்திருப்பாங்க. நிறைய பேர் அதுக்கப்புறமும் வருவாங்க. ஸோ 2 இதுலேயுமே இருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்களுடைய அகழ்வாய்வு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 80 தான் ஜெர்மனி அதே மாதிரி இத்தாலியை சார்ந்த அந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவை திரும்ப என்ன செய்வாங்க, சர்ஃபேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா மேற்பரப்பில் ஆய்வு செய்கிறது. கிடைச்ச ஏற்கனவே அகழ்வாய்வு பண்ண இடங்களை திரும்ப ஆய்வு பண்ணுவாங்க. அடுத்து 86 ஹரப்பா எக்ஸ்பெடிஷன். ஹரப்பாவில் அகழ்வாய்வு மேற்கொள்கிறாங்க. யார்? அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் டீம் அப்படிங்கிறது 86 அகழ்வாய்வு மேற்கொள்ளுது. அதேமாதிரி 1990 பிஷீட் அப்படிங்கிறவர் தோலவிரா பகுதியை அகழ்வாய்வு பண்ணுறாரு. 97 அமேந்திரநாத் அப்படிங்கிறவர் வந்து ராகி கர்கியை அகழ்வாய்வு பண்ணுறாரு. 2007 மேலே ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்படின்னா தமிழக தொல்லியல் துறையால் பூம்புகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலே பெரும்பள்ளம் அப்படிங்கிற பகுதியில் சில அகழ்வாய்வு பொருட்கள் கண்டெடுக்கப்படுது. இது வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை கண்டுபிடிக்குது. அப்போது கண்டுபிடிக்கும் போது பானையில் இருக்கக்கூடிய அம்பு மாதிரியான சிம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் நமக்கு கிடைச்ச சிம்பிளோட பொருந்தி போகுது. அப்போ அங்கேயும் உள்ள மக்களுக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது. ஒன்று வணிக தொடர்பு இருக்கலாம், இல்லை அங்கே உள்ள மக்கள் இங்கே இடம்பெயர்ந்திருக்கலாம், இங்குள்ள மக்கள் அங்கே போய் வாழ்ந்துருந்துருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ அங்கே தான் அந்த இடம் தான் இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம், அங்கேருந்து இங்கே வந்திருக்கலாம். ஆனால் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன்னா அது கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு அந்த பகுதிகள். அப்போ அங்கேருந்து இங்கே இடம்பெயர்ந்திருக்கலாம், இல்லை வணிக தொடர்பு வச்சுருந்துருக்கலாம். இந்த மாதிரியான கருத்துக்களை வைக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி மேலே பெரும்பள்ளத்தில் நடந்த அகழ்வாய்வு. அடுத்து 2013 வசந்த் ஷிண்டே அப்படிங்கிறவர் ராகிகரில் ஆர்கியோஜெனட்டிக் ரிசர்ச் பண்ணுறாரு. ஆர்கியோஜெனட்டிக் ரிசர்ச் அப்படிங்கிறது என்னென்னா அங்கே கிடச்சிருக்கக்கூடிய எலும்புக்கூடு, எலும்புக்கூடு இந்த மாதிரியான பொருட்களை எந்த மாதிரியான காலத்தை சார்ந்தது அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு ஆய்வு. என்ன சொல்கிறது, வயசை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு ஆய்வு, எந்த காலத்தில் உள்ள இது அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு ஜெனட்டிக் ஆய்வு அப்படிங்கிறத, ஆர்கியோஜெனட்டிக் ஆய்வு அப்படிங்கிறத வசந்த் ஷிண்டே 2013 பண்ணுறாரு. ஸோ இதுதான் இது வரைக்கும் சிந்துவெளி நாகரிகத்தில் மிக முக்கியமான ஆண்டுகள். ஸோ ஏற்கனவே 6 காலவரிசை வீடியோ இருக்குது. அது வந்து பிளேலிஸ்ட் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுக்குறேன், அது பாருங்கள். அதுக்கப்புறம் இது 7வது வீடியோ. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது இந்த காலவரிசை சீரிஸ், ஓகேவா, இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.